அருண் சித்தார்த் உங்களுக்கு தான் சொல்கிறேன், பெரிய ஆள். நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லையா? சரியா? வணக்கம் உலகத் தமிழர்களுக்கு இன்னொரு வணக்கம் தெரிவிக்கிறேன். அருண் சித்தார்த் உங்களுக்கு தான் இந்த பதிவு. கொஞ்சமாவது மொழிப்புலமை இருக்குது, ஓரளவாவது படிப்பறிவு இருக்குது, கொஞ்சமாவது சித்த சுவாதீனம் இருக்குது என்று நானும் நினச்சி பார்த்தேன். ஆனால் இப்போ அண்மை காலமாக உங்களோட பதிவுகளை பார்க்க வன்மம் நிறைந்த பதிவுகளாகவும் அதே நேரம் என்ன சொல்கிறது, பழிக்கு பழி என்ற ரீதியில் உங்களோட பதிவுகள் இருந்து வருது. அது சமூகத்துக்கு நல்லதில்லை. உங்களோட பதிவுகளை பார்த்தா நீங்கள் அன்றைக்கு சொல்கிறீங்க இன்பராசாட ஒரு விடயத்துக்கு உங்களோட வீட்டு அலுவலகத்துக்கோ யாரோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அங்கே போனதே உங்களுக்கு அடிக்க வந்ததாக சொல்லி போட்டு விடுதலை புலிகள் உங்களை கொள்ள வந்துட்டாங்கண்டு. சார் உங்களுக்குள்ளேயே அப்படி ஒரு நினைப்பு, நீங்கள் பெரிய ஆள், நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லையா? சரியா? அதனால உங்களை கொள்ள வந்துட்டாங்க. அதனால எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது. விடுதலை புலிகள் மீள் எழுப்பிட்டாங்க. அதே பிரச்சனையோடு கூட அடுத்ததாக கொண்டு பாருங்க ஆனந்த சுதாகரன் பிரச்சனை. இந்த ஆனந்த சுதாகரன் பிரச்சனையை கொண்டு வந்ததில் தான் நான் கொஞ்சம் உங்களோட முரண்படுறேன். அப்படியே நீங்கள் ஆனந்த சுதாகரன் விடயத்தை அப்படியே விழாவாரியாக வாசிக்கிறீங்க. சரியோ? அது எப்படி குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை அப்படியே வாசித்து ஒப்பிச்சினீங்க. ஐயா, அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தண்டனை விதிக்கப்பட்டாயிற்று. அந்த தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார். குறிப்பிட்ட ஒரு மரண தண்டனை கைதி குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஜனாதிபதியினாலோ அல்லது நாட்டின் உயர்பீடங்களால் ஒரு பொது மன்னிப்பு வழங்கப்படும் பட்சத்தில் விடுதலையாகிறது சாதாரண ஒரு நிகழ்வு. ஆனால் நீங்கள் அதில் ஏதோ வன்மத்தை வச்சுக்கொண்டு அவரே செஞ்சிட்டார்ன்றதை நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்க. ஸோ அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை கூட அவர் மேன்முறையீடு கூட செஞ்சு அவருக்கான இந்த வேலை திட்டங்கள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு ஆணித்தனமாக சொல்கிறேன். ஆனந்த சுதாகரனுக்கு சிங்கள மொழி எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. ஸோ அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கப்பட்டது ஆனந்த சுதாகரன்ட்டு சிங்களத்தில், நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டது சிங்களத்தில். சரியோ? அப்போ நீதிமன்றத்துக்கு அவருடைய குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கப்பட்டது என்று சொன்னால் அவர் துன்புறுத்தலின் அடிப்படையில் கொடுத்த விடயங்களை ஏற்றுக்கொண்டதாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த இடத்துல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை குறித்து நீதிமன்றத்தை நான் கேள்விக்குட்படுத்த வரையில்லை, அது வேறு வேறு. சரியோ? நீங்கள் சொன்னதுக்கு தான் பதில் சொல்ல வரேன். சித்தார்த்தன், அந்த சித்தார்த்தனுடைய பேரனை ரொம்ப முக்கியமாக நல்ல கௌரவமான விலை மதிப்பில்லாத பேர். அந்த பேர் உங்களுக்கு வச்சிருக்கிறதுக்கு நினச்சி நான் கொஞ்சம் சந்தேகப்படுறேன், எப்படி வச்சாலும் தெரியாது. சித்தார்த்தன் அன்பும் கருணையும் அடுத்தவங்களுக்கு இறங்கணும் அந்த மைத்ரிய என்ற ஒரு விடயத்தை கொண்டு உபதேசித்த மாபெரும் மகான். அந்த மகான்ட பேரை நீங்கள் வச்சுக்கொண்டு வன்மத்தை அள்ளி பொழிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. உங்களோட பேருக்கும் நீங்கள் செய்கிற செயற்பாட்டுக்கும் பொருத்தமாக இருக்கான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அடுத்த இன்னொரு விளக்கம் ஐயா, ஆனந்த சுதாகரனுடைய கைதின் போது அவர்கிட்ட விஞ்ஞான ரீதியான எந்த ஒரு தடயவியல் சாட்சிகளும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போ விஞ்ஞான ரீதியான சாட்சிகள் பெற்றுக்கொள்ளப்படாத இடத்துல அவருடைய அந்த மேன்முறையீட்டுக்கு போகும்போது அவர் விடுதலையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு அவருக்கு வாதாடுறதுக்கு இன்றைய இருக்க தமிழ் தேசியவாதிகள் யாருமே அவர் ஆனந்த சுதாகரனுக்கான செயல்பாட்டுகள் இறங்கி இந்த நீதிமன்றங்களில் போய்ட்டு வாதாடுறதுக்கு இன்றைக்கு இருக்க தமிழ் தேசிய கூட்டமைப்புகளும் இல்லை. அந்த விடயத்தில் நான் உங்களோட உடன்படுறேன். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இனவாத பார்வை சொல்லி அந்த வக்ர பார்வை அதை கொஞ்சம் நீங்கள் விலகி கொள்ளுங்கள். மனிதாபிமானத்தோடு நீங்கள் செயல்படுங்க. மனிதாபிமானத்தோடு நீங்கள் செயல்படும் பட்சத்தில் ஒருவேளை உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட பேருக்கு ஏற்ற அடிப்படையிலாவது நீங்கள் கொஞ்சம் அன்பு, கருணை, இரக்கம், அறிவு இதுகளை கொஞ்சம் நீங்கள் கடைப்பிடிக்க பாருங்கள். சித்தார்த்தன் என்கின்ற அந்த பெயர், அருண் சித்தார்த் உங்களுக்கு தான் சொல்கிறேன், அந்த சித்தார்த்தன் என்கின்ற அந்த மகான் இன்றைக்கு பௌத்த மதத்தவர்கள் புத்தராஜான் வான்சின்றாங்க, புத்த பெருமான் என்று சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு வைக்கப்பட்ட பேரை நீங்கள் வச்சு கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையாவது நீங்கள் கொஞ்சம் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியாவது வாழப்பழகுங்க. உங்களை பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா? கோடீஸ்வரன் பேர் வச்சவன் எல்லாம் கோடீஸ்வரன் கிடையாது, பிச்சைக்காரனாக இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கும் அது பொருத்தம். அந்த சித்தார்த்தன் பேரை வச்சுக்கொண்டு அன்பு, கருணை, இறக்கம்டா என்னென்ன இல்லாமல் இருக்கீங்க. அங்கே ஒரு குடும்பம், பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சுட்டி காட்டின விடயங்கள். ஆனால் அதுக்கும் இவருக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறான்றது நாங்கள் கண்ணூடாக காணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. குற்றொப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறீங்க. அதே மாதிரி குற்றொப்புதல் வாக்குமூலத்தில் பல பேர் உள்ளே இருந்து அந்த குற்றொப்புதல் வாக்குமூலம் பொய்ப்பிக்கப்பட்டு வெளியே வந்த எத்தனை வரலாறுகள் இருக்குது. ஒருவேளை இந்த ஆனந்த சுதாகரனுடைய விடயத்தில் இப்படி ஒரு மாற்றங்கள் அவர் வெளியே வந்தால் உங்களோட முகத்தை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? இங்கே இந்த இனவாத திறன ஊடகத்தின் அதிபதி
திலீப் ஜெயவீர அவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வெளியே தெரியக்கூடாதுக்காக வேண்டி எல்லாம் உங்களோட உள்கட்சி பூசல்ன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் நடத்துகிற ஊடக சந்திப்பில் உங்கள் கட்சி தலைவண்ட சேனல் கூட வர இல்லை, ஆனால் அந்த சேனலில் நியூஸ் போகுது. ஏன் நீங்கள் உங்களை பாதுகாக்க. இதுக்கு மேலே நீங்கள் உங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இன்னும் பல விஷயங்கள் வெளிவரும்.